மக்களே, அதாவது திமுகவை அழிக்க வேலை செஞ்சுட்டு இருக்க திமுகவை 2026 மக்களை வெறுக்கடிக்கிறது வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த 4 பேரை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அந்த 4 ரிப்போர்ட்டர்ஸோட ஃபோட்டோ கீழே போடுறேன். அந்த 4 பேரோட இன்டர்வியூஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க. கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அல்லது பிடிக்கலனாலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் விட்டுட்டு போகலாம், விவாதிப்போம். இந்த மாதிரி சில ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க தெரியுமா மக்களே? இடிப்பாரே இல்லாத ஏமாறா மன்னன் அப்படின்ற குரலுக்கு ஏற்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. திமுக ஒரு நல்லது எங்கேயோ ஏதோ ஒரு நல்லது செஞ்சா அதை வாய்க்கிலேயே பேசுறாங்க, மூளை முடுக்கெல்லாம் போய் இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க, சில கருத்துக்கள் நல்ல கருத்துக்களையும் அப்பப்போ மக்கள்கிட்ட சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ அதே திமுக ஆட்சியில் தானே கிட்னி திருட்டு நடக்குது, அதே திமுக ஆட்சி தானே அதிகார கொலையால அஜித் கொல்லப்பட்டார், ஆணவ படுகொலையால ஜாதிய படுகொலையால கவின் கொல்லப்பட்டார். துப்புரவு பணியாளர்களோட போராட்டம் இன்னுமே போயிட்டு தான் இருக்கு, மனசுக்குள்ள வெந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறப்போ ஊசி போட்டு மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் மதுரை தீபக் ஆஸ்பத்திரியில் ஊசி போட்டு படுத்து கிடப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி படுத்து கிடக்கிறான். அதுவும் இந்த ஜீவ சகாப்தம் நம்ம எங்கள் ஊரை சேர்ந்த உமாபதி அவரோட ஃபேன் நான். இருந்தாலும் ஒரு ஆட்சியோட 2 சைடையும் சொல்லணும், நல்லதையும் சொல்லணும் கெட்டதையும் சொல்லணும். அப்போ தான் ஆட்சியும் முழுமடையும், உங்களோட நிருபர் பணியும் உங்களோட ரிப்போர்ட்டர் பணியும் தூய்மையாக நீங்கள் செய்ய முடியும், நியாயமாக செய்ய முடியும். நன்றி.